இன்றைக்கி நடந்த குரூப் 1 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி, காந்தியடிகளுடைய 4 சத்தியாகிரக போராட்டங்களை கொடுத்துட்டு அதை காலவரிசைப்படி அடுக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் 8வது பாடம் தேசியம் காந்திய காலகட்டம் அப்படிங்கிற பாடத்தில் இந்தியாவில் காந்தியடிகள் நடத்திய தொடக்க கால சத்தியாகிரகங்கள் அப்படிங்கிற தலைப்பின்களை கொடுத்துருப்பாங்க. முதல்ல வர்றது சம்பரான் சத்தியாகிரகம் தான். 2017 நூற்றாண்டு விழா கொண்டாடியிருப்பாங்க. 1917 நடந்திருக்கு. சம்பரான் சத்தியாகிரகத்துக்கு அப்புறமா தான் அந்த வெற்றியை தொடர்ந்து தான் 18 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், அதுக்கப்புறமா மறுபடி 18 கேதா சத்தியாகிரகம்லாம் நடக்குது. அப்போ சம்பரான், அகமதாபாத், கேதா சத்தியாகிரகம். அப்போ இங்கே ஃபஸ்ட் நடக்கிறது என்ன? சம்பரான் சத்தியாகிரகம், 2வது அகமதாபாத், 3வது கேதா சத்தியாகிரகம். அதுக்கடுத்து தான் அதை தொடர்ந்து தான் என்ன நடக்குது அப்படின்னா ரவுலட் சத்தியாகிரகம். 1919 ரவுலட் சட்டம் கொண்டு வராங்க. அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து தான் ரவுலட் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது நடக்குது. 1919 ஏப்ரல் 6ஆம் தேதி தான் அந்த சத்தியாகிரக போராட்டத்துக்கு காந்தியடிகள் அழைப்பு விடுக்கிறார். அப்போ ரவுலட் சத்தியாகிரகம் 4வது. அப்போ விடை ஆப்ஷன் ஏ 2, 1, 3, 4. சிலபஸில் 3வது பகுதி இந்தியாவோட வரலாறு பண்பாடு அப்படிங்கிறதுல தலைவர்கள் உருவாதல், அதில் மகாத்மா காந்தி அப்படிங்கிற தலைப்பின் கீழே வரும்.